எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகதேவ். வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒன்று. ஸோ மேகின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நான் எப்படி மேகி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்துருக்காங்க. ஸோ இது நம்ம காய் போட்டு பண்ணாமல், முட்டை அந்த மாதிரி எதுவும் போட்டு பண்ணாமல், வெறும் குடமிளகாயை வச்சு மாத்திரம் நம்ம பண்ண போகிறோம். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மேகி பாக்கெட்டுக்கு சேர்த்த மாதிரி நான் பண்ணுறேன். சின்ன மேகி பாக்கெட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சாஷே இதில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மசாலாவோடு சேர்த்து நம்ம மேகி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் மசாலான்னு கடையில் இருக்கிறோம். இது 1 5 ரூபாய். இதில் நம்ம பாதி மசாலா இதில் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, மீடியம் சைஸில் 2 வெள்ளைப்பூடு எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாயையும் வெள்ளைப்பூடையும் நம்ம தட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் குடமிளகா ஒரு முழு குடமிளகாயை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே சும்மா இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அரை குடமிளகா ரெட்டாகவும் அரை குடமிளகா க்ரீனாகவும் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது ரெண்டுமே சேர்த்து சும்மா நார்மலாக நீங்கள் க்ரீன் குடமிளகாயை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த ரெட் குடமிளகாலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் நான் எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா கூட நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 20 கிராம்ஸ்க்கு பட்டர் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு நமக்கு தேவையானது. இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சிருந்த பச்சை மிளகாயையும் வெள்ளைப்பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அப்படியே குடமிளகாய் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். ஸோ இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம மேகியை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். மேகி மசாலா பாக்கெட்டில் வந்ததையும் சரி, அப்புறம் அந்த மேஜிக் மசாலாவில் ஹாஃப் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஒரு லிட்டு வச்சு இதை மூடி வச்சிருங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை விட்டுருங்க. மறக்காமல் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். சர்விங் பவுலில் மாற்றிட்டோம். இப்போ கிரேட்டட் சீஸை இது மேலே நம்ம போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஹாட் அண்ட் யம்மி மேகி ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.